Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை ரொட்டி. கோதுமை ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 4 கப், பெரிய வெங்காயம் 1 பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 3 பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், கருவேப்பிலை நீங்க பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்ல அதனால நான் சேர்த்தல, கொத்தமல்லி தழை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், தேங்காய் துருவுனது 3 டேபிள் ஸ்பூன், உப்பு, தண்ணி, மாவு பிசைறதுக்கு தேவையான அளவு, எண்ணெய், ரொட்டி சுடுறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவோட இலக்கமா இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளால ரொட்டி போட முடியும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் பட்டர் பேப்பர்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் மாவு எடுத்துக்கிறேன். எனக்கு தோசைக்கல்ல தட்ட வராது, அதனால நான் வந்து பட்டர் பேப்பர்ல தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா இங்க தண்ணி தொட்டு இதை அமுத்திக்கலாம். தவா நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரொட்டி போட்டு எடுத்துக்கலாம். தவா சூடாயிடுச்சு. நான் ஆயில் அப்ளை பண்றேன். ரொட்டியே நல்லா போட்டு லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க. நான் மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் அதுதான் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.